ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்தியோட உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பேசினா நான் ஒரு வீடியோ பேசும்போது எனக்கு அப்படி நினைக்கிறேன், எனக்கு என் கூட நிறைய பேர் என்னை பற்றி கன்சர்னாக இருக்காங்க. அப்படியே ஒரு ஒரு சந்தோஷமா இருக்குது. அதுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் காலையில் தான் நோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ எப்படி பண்ணணும். இப்போ ஏன்னா இன்னைக்கு தேதி 7, நாளைக்கு 8 உமன்ஸ் டேல. ஸோ நம்ம எல்லாம் ரொம்ப லக்கி பீப்புள் அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம லேடிஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஜாஸ்தியா இதை பேசினா நான் அந்த கண்டென்ட் பேச போற மாதிரி அதை பேச மாட்டேன் நான். ஸோ வாங்க இப்போ நம்ம கண்டென்ட் பத்தி பேசலாம். என்னன்னா இப்போ நீங்க என்ன நடக்கும், இப்போ நீங்க நிறைய கோல்டு எவ்ரி மந்த் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அதை பத்தி நம்ம பேசலாம். வாட் இப்போ இப்போ நீங்க பணத்தை மாசம் மாசம் நம்ம ஆடியா சேவ் பண்றோம் பாரு. அந்த இடத்துல நம்ம எவ்ரி மந்த் 1 கிராம் இல்ல 1/2 கிராம் 2 கிராம் எப்படி உங்க வசதிக்கு உங்க வசதி மூலமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது, உங்களோட வீட்டு வருமானம் எப்படி, அதை நோக்கி நம்ம எவ்ரி மந்த் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேவ் பண்ண அது என்ன சொல்றது, அது எப்படி ஒவ்வொரு டைம் எப்படி அது ஒர்க் ஆகும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ரொம்ப சுருக்கமா இந்த வீடியோ நான் முடிக்க போறேன். ஏன்னா நம்ம லெங்க்தியான நிறைய வீடியோ போடுறோம் கோல்டு சேவிங் பத்தி. அதுக்காக நான் இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமா பேசுறதுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நகை எப்படி காலம் காலமா நம்ம முன்னோர் காலத்துல இருந்து நகையாதான் பெருசா நினைப்பாங்க. ஏன்னா இப்பதான் இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போய் லோன் எடுக்கிறாங்க. பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் அப்படின்னு. அந்த காலத்துல ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க நகையை கொஞ்சம் அடமானம் வச்சுட்டு அதுல வர பணத்தை வீடு கட்டுவாங்க. இல்ல பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்க செஞ்சாங்க நம்ம நம்ம அம்மா அப்பா காலத்துல. ஏன்னா எந்த பேரண்ட்ஸும் அப்படிதான் செஞ்சாங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ பணம் நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துல இருந்து அதை ஒரு வேல்யூ, ஒரு 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 மெட்டல், ஒரு ஒரு பணத்தோட சேர்த்துதான் அதை எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம எவ்ரி மந்த் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு நம்ம மாசம் மாசம் சேர்த்தா அது ரியலி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாயிண்ட் நம்பர் 1 பத்தி பேசுறேன். நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்றேன். அதன் பிரகாரம் நான் பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இந்த வீடியோ பத்தி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு நான் பாயிண்ட் வைஸ் நான் கிரியேட் பண்றேன் வீடியோ. இப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஃப்ளேஷன். என்னன்னா நம்ம நகை ஏறிட்டு இருக்கு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு 15,000 தாண்டிட்டு இருக்குது நகை, 1 கிராம் நகை. இது நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், இந்த வாரம் அடுத்த வாரம் எண்டில் என்ன ஆகும் நம்மளுக்கும் தெரியாது. ஸோ என்னன்னா ப்ரைஸ் அப்படி அது வேலை ஏறிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்தாதான் நம்ம ஒரு அளவுக்கு நம்ம நகையை சேர்க்க முடியும். அது என்ன சொல்லுது, மந்த்லி பையிங் நம்ம எப்படி பணத்தை ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு நம்ம பிளான் பண்றோம் பாருங்க. அடுத்த வாரத்துல ஒரு ஜீன்ஸ் வாங்கலாம், அடுத்த வாரத்துல ஒரு டாப் பண்ணலாம். அது மாதிரி அந்த அதை நோக்கி நம்ம போறதை விட நம்ம அடுத்த வாரத்துல ஒரு 1/2 கிராம் நம்ம நகை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம ரியலி ஒரு 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 ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களை தான் நம்ம இருப்போம். ஏன்னா நகை இந்த இப்ப இருக்க ஒரு சூழ்நிலை யாரையும் வாங்கறதுக்கு அவளை நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு என்ன சொல்றது, மனசுல ஒரு தைரியம் இருக்கும். இல்ல வாங்க, நகை விலை ஏறினாலும் பரவாயில்ல, நம்ம 1/2 கிராமா நம்ம வாங்குவோம் அப்படி நினைச்சிட்டு போய் வாங்குறாங்க பாரு. அவங்க ரியலி ஒரு பிளெஸட் பீப்புள் தான். அவங்க நிஜமா தங்கத்தை சேவ் பண்ணுவாங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் 2 என்ன பேசுறாங்க, ஆட்டோமேட் வெல்த் டிசிப்ளின். இதை நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். ஆட்டோமேட் உங்களுக்கு சம்பளத்தை இன்னொரு அக்கௌண்ட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அது இப்போ நான் ஆப்போசிட்டா பேசுறேன், ஆட்டோமேட் வெல்த் டிசிப்ளின். பையிங் கோல்டு நகையை வாங்குற எவ்ரி மந்த் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஹேபிட் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். சேவிங் ஹேபிட் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கொஞ்சம் நகை வாங்கிட்டீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு செலவு வந்துருச்சு. அது நீங்க போய் யார்ட்டையும் போய் கடன் வாங்குற தேவையில்லை. நீங்க பட்டுன்னு உங்கள்ட்ட இருக்குல்ல ஒரு 1/2 கிராம் 2 கிராம் போய் நீங்க வித்துட்டாங்க, அது பணத்தை நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன், யூ கன்வெர்ட் ஸ்பெண்டிங் மணி இன்டு அ டேஞ்சபிள் ஆசெட். என்னன்னா நீங்க ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு ஒரு அவசர தேவை வந்துருச்சு நினைச்சிட்டீங்கன்னா
வந்து ஒருத்தவங்களை போய் பணம் கேட்கணும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, நம்மள்ட்ட இருக்கு இல்லை, அதை போய் நம்ம வித்துட்டு நம்ம புதுசா வந்து பணத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்மள பணம் இருக்கும்போது நம்ம திரும்பி போய் நகையை வாங்கிக்கலாம். அப்படிதான் இதுல வந்து நம்மளுக்கு ஒன்று ரொம்ப வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெல்த் வந்து நம்மளுக்கு இதுல டிசிப்ளின் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. இந்த பாயிண்ட் நம்பர் 3 பத்தி நான் என்ன பேசுறேன் வந்து பிரைஸ் அவரேஜிங் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து கோல்டு பிரைஸ் வந்து எப்படி வந்து மேலே கீழே தான் போகும், அது என்னைக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்காது என்னைக்குமே. ஒரு இப்ப இந்த போர் நடந்துச்சு பாரு, மிடில் ஈஸ்ட் போர், அதுக்கப்புறம் வந்து தங்கம் வேலை கேட்கவே வேணாம். 16,000 ஆச்சு முந்தா நாள். போன வியாழக்கிழமைக்கு வந்து 16,000 ஆயிடுச்சு, தட்டிடுச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 16,000 தொட்டுடுச்சு. ஸோ அப்ப நானும் நினைச்சேன் கொஞ்சம் நகைகள் வித்துட்டு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா. அப்ப நினைச்சேன் வேண்டாம். ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு சொல்றது என்னன்னா வந்து இந்த வருஷம் கடைசியில, இந்த 2026 கடைசியில் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20,000 தொடுன்னு சொல்றாங்க 1 கிராம். ஸோ தான் நான் வந்து அதை பத்தி நான் வந்து போகல நான் மேற்கொண்டு. ஸோ என்ன சொல்றது வந்து பிரைஸ் வந்து எப்படி வந்து மேலே கீழே போகும். இது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட்டா வந்து மந்த்லி 1/2 கிராம் இல்லை 1 கிராம் இப்படி வந்து வாங்கி வாங்கி வச்சாதான் வந்து நீங்க வந்து ஒரு நேச்சுரலா வந்து உங்களது கோல்டையும் ஒரு பக்கமா வந்து சேவ் பண்ண முடியும். அட் சேம் டைம் உங்களது பணத்தையும் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 4 பத்தி பேசுறேன், லாங் டர்ம் செக்யூரிட்டி. இது வந்து நகை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லாங் டர்ம் செக்யூரிட்டி. எப்படி வந்து பணத்தை வந்து நகையில போடுங்க பூமியில போடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி வந்து ஒவ்வொரு இயர்ஸ் ஒரு சின்ன ஒரு நம்ம இன்னைக்கு வந்து சின்னமா 1 கிராம் 1/2 கிராம் வாங்குவோம் பாரு, அது ரொம்ப ஒரு ஒரு மீனிங்கை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்துல. இது வந்து பைனான்சியலி நம்மளது பொருளாதாரத்திலயா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கம்பீரமா இருக்கட்டும், நம்மள யாரும் வந்து நினைக்க கூடாது என்ன இவங்க வந்து சம்பாதிச்சாங்களே, என்ன வாங்கினாங்க, வீட்டுக்கு செலவு, வீட்டு பசங்களுக்கு படிக்க வச்சாங்க, வீடு வாங்க, என்ன நகை இருக்கு அவங்கள்ட்ட, அப்படி சொல்லாம வந்து நம்மளுக்குன்னு வந்து ஒரு நகை இருக்கும், ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதைதான் சொல்ல வரேன். நம்ம வந்து இது ஒரு நகை வந்து ஒரு நாளா இதுதான் நினைச்சு நான் போறேன். நான் வந்து நகை வந்து ஒரு ஆடம்பரத்துக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படி நான் வந்து நகை வாங்கினேன். இது எனக்கு ஒரு பின் காலத்துல வந்து எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும்னு நான் வந்து நகையை சேவ் பண்ணேன். அதுதான் உங்களுக்கும் நான் சொல்ல இது ஆசைப்படுறேன். நகை வந்து கண்டிப்பா அது விலை ஏறட்டும் ஏறாம், கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நீங்க வந்து ஒரு ரிசர்வ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு பின் காலத்துல வந்து ஒரு பைனான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 5 பத்தி பேசுறேன், லிக்விடிட்டி வென் நீடட். ஏன்னா வந்து இது ரொம்ப ஈஸி. நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு. பிசிக்கல் கோல்டு வந்து நீங்க வந்து என்னைக்குமே வந்து நீங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணி பணத்தை வந்து சேர்க்க முடியும். எந்த உலகத்துல போனாலும். இப்போ உங்களுக்கு நகர் இருந்தால் வந்து நீங்க வந்து இந்த நாட்டை விட்டு வேற வேற நாட்டுக்கு போறீங்க, இந்த ஸ்டேட்டை விட்டு வேற ஒரு மாநிலம் போறீங்கன்னு உங்களுக்கு அவசர தேவையாகுது. அப்ப என்ன செய்யலாம் வந்து நகை வித்துடுவாங்க, வித்துட்டு உங்களுக்கு பணமா மாற்றி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான நீங்க வந்து பூர்த்தி பண்ண முடியும். நம்ம வந்து எந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. நான் இப்போ வந்து நான் இருக்கிறது மகாராஷ்டிரா மும்பைல, நான் இங்க இருந்து வந்து வேற வேற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேலை விஷயம் போறேன். சப்போஸ் என்கிட்ட வந்து பணம் இல்லை, எந்த ஜிபே ஒர்க் ஆக மாட்டேது, ஏதோ ஒரு நான் சூழ்நிலையில வந்து வந்து நான் வந்து ஆயிட்டேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட இருக்க ஒரு ரிங் இருக்கு இல்ல கம்மல், அதை வந்து நான் வித்துட்டேன். அதை வந்து பணத்தை வந்து கிடைச்சது, அதை வச்சு நான் வந்து எந்த தேவைகளும் பூர்த்தி பண்ண முடியும். அதான் சொல்றேன் வந்து லிக்விடிட்டி வென் நீடட். ஓகேவா? இப்போ நான் சொல்லியிருந்த இந்த மேல 5 பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா வந்து கோல்டில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. அது ஜாஸ்தியா இல்லை கம்மியா இல்லை அப்படி இல்லை, உங்களால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகையிலையும் வந்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வந்து அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றேன், அதை நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். நான் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் போட போறேன். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.